பரிதாபத்தை நீங்க காட்டிட்டீங்க. உங்க எல்லாரும் வந்து பசங்க வேற மாதிரியாதான் காட்டியிருக்கீங்க. இது வரைக்கும் பசங்களை பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் எங்க ஜெனரேஷன்ல உள்ள உங்களுக்கு இருந்தது. ஆனா இது அது எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஏன்னா ஒரு பொண்ணை மட்டும் நம்ம பெற்றிருக்கோம். இன்னைக்கு ஒரு இவ்வளவு லேடிஸ் வந்திருக்காங்கன்னா விதை எங்க கிட்ட இருந்து வந்தது. நாங்க கொடுத்த உங்களை வளர்த்தது தப்பாவே வளர்க்கல. ஒவ்வொரு அம்மாவும் தன் பிள்ளைய ரொம்ப உயர்ந்த யார்கிட்டயும் உங்களை நீங்க தாழ்த்தி காட்டாதீங்க. நீங்க எல்லாம் வெயிட்டடா. யார்கிட்டயும் இந்த தலைமுறைக்கு நிச்சயமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி உள்ள அரசியலும் சரி தலைமுறையும் சரி அவங்க எல்லாம் போராடி போராடி இன்னொன்னு சொல்ல போனா தைரியம் கிடையாது. தைரியம் கிடையாது. என் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கை என் அப்பா வாழல. என் அப்பா வாழ்ந்த வாழ்க்கை நான் வாழல. நீங்க என் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்க பிள்ளைங்க அந்த வீடியோ இருக்கு. ஏதோ படத்துல சொன்னால போதி தர்மரோட டிஎன்ஏ வந்து எப்பயோ எத்தனையோ தலைமுறை நமக்கு 2 தலைமுறையில வராதா? யாரு எங்க அந்த வந்த உனக்கு உன்னை பத்தியே தெரியாது. நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா உன்னை பத்தி ஆராய்ச்சி பண்ணு. உன் குடும்பத்திலேயே உன் பரம்பரை என்னன்றத பாரு. உங்க அப்பா அம்மா எங்க இருந்து வந்தாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல், உன் தாத்தாவோட லைஃப் ஸ்டைல போய் பாருங்க. அசந்து போயிடுவீங்க, மறந்துடுவீங்க. அவங்க உழைச்சாங்கதான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடுலாம் சாப்பிட்டது கிடையாது. அவங்க லைஃப் ஸ்டைலே வேற. ஆனா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நமக்கு இப்பவே பிபி வருது, சுகர் வருது, 1000 பிரச்சனை வருது. இதுக்கு காரணம் யாரு? இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையை அதை ஒழுங்கான முறையில வழிகாட்டல. நல்லா வாழ்ந்த குடும்பம்னு பேர் எடுத்ததெல்லாம் நிறைய குடும்பம் இருக்கு. அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கான ஒரு யாரும் வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. சாரி, தமிழ் இங்கிலீஷ் பேசுறேன். அதுக்கு ஒரு முறையா எடுத்து போட்டு நீங்கெல்லாம் இனிமே தயவு செஞ்சு யார்கிட்டயும் விலை போயிடாதீங்க. உங்களை எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கவே கூடாது. யாரும் தலைவன் ஒன்னை தேடி வர தகுதின்றது நாம வந்து இவனுக்கு அந்த தகுதி இருக்கா, இவனுக்கு இந்த தகுதிக்கு நீ தேடாத. நம்ம தகுதி நம்ம வளர்த்துக்கணும். இவனுக்கு நம்ம தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். நீங்க இருங்க. எனக்கு நீ தகுதியான ஆளா முதல் யோசிச்சு வாடான்னு கூப்பிடுவோம். நீ எனக்கு செட் ஆக மாட்ட, போயிட்டே இரு. நமக்கு யார் வேணும்ன்றது நாம தான் முடிவு பண்ணணும். இவ்வளோ காலம் எல்லாம் நல்லா காசு கொடுத்து எல்லாம் கொடுத்து ஏமாத்தினதெல்லாம் போதும். இன்னும் உன் காசு எனக்கு எதுக்கு? என் காசை எனக்கு, என் மாட்டை கூட, என் மாட்டுக்கு, என் நிலத்தை கூட, என் மண்ணை கூட, என் தண்ணியை கூட, என் மாட்டை கூட ஒன்னா நான் வேலை பேசுறேன். அவன் சம்பாதிச்சுட்டு போறதுக்கு நம்ம இங்க எல்லாம் உழைக்கணுமா? நம்ம அடிமையா உழைக்கணுமா? என்ன உழைக்கணும்? போய் அடிமையா உழைக்கணுமா? நான் என்ன சொல்றேன், நீ சம்பாதிக்க, அவன் காசை நீ வாங்கிக்கோ, தப்பே கிடையாது. வேலைக்கு போறியா வாங்கிக்கோ. ஆனா அதை தூக்கி உன் இடத்துல போடு, உன் மண்ணுல போடு. இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க என்ன டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னு தெரியாது. என்ன முடிவு வர போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம், மனசு ஒரே ஒரு வைராக்கியம் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மாடு வளர்க்கணும். கறவை மாடு அனுப்புவாங்க. எங்க வீட்டுல அந்த ஒரு பழக்கம் இருக்கும். வீட்டுல ஒரு கறவை மாடு புதுசா வாங்குவாங்க. ஏன்னா மாட்டு பால்
வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி நாமளும் வந்து அந்த மாடுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை பூஜை பண்றோம், தெய்வம் அது இது அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இவ்வளோ நாள் வந்து அதை பத்தி யாரும் அவ்வளோ கேர் பண்ணல, அதுக்கான முயற்சி நம்ம போடல. இப்போ இவ்வளோ வீரியம் எடுத்து அந்த மாட்டுக்கு எவ்வளவு வீரியம் இருந்தா நீங்களே இப்படி வந்திருப்பீங்க. காங்கேய மாலை, நீங்க தான் காங்கேய மாடு. அந்த காங்கேய மாட்டுக்குள்ள வீரியம் தைரியமும், அப்ப காங்கேய மாலை அடக்க முடியல, ஒண்ணு அடக்க கூடாது. நீங்க அடங்கிட்டீங்கன்னா ஜஸ்டி பசு ஆயிடுவீங்க. ஒரு தாழ்மையான உங்க அம்மாவோட ரிக்வெஸ்ட் என்ன வேண்டுகோள் என்னன்னா, இனிமே எவனையும் நீங்க கும்பிடாதீங்க, எவனையும் கும்பிடாதீங்க. இந்த படம் ஒட்டி போஸ்டர் அடிச்சு பால் ஊத்த